இந்த திமுகனாலியோ இன்னைக்கு திருநெல்வேலியில பயங்கரமான சம்பவம் பண்ணிட்டாங்க போல. இல்ல எந்த எந்த கோவா இருக்கும்? புரிஞ்சிருச்சா? எனக்கும் புரிஞ்சிருந்து உங்களுக்கும் புரிஞ்சிருந்தா கீழே ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. பாய். அவர் யாரு? அவரை பத்தி கொஞ்சம் சொல்லு. இதோ இவருதாமா தமிழ்நாட்டு மக்களை ஏமாத்தி திங்கிற திருட்டு திராவிட கும்பல்களோட மூலவர் இவருதான். ஏய் என்ன பேச சொன்னா இவங்க என்னங்க பேசிட்டு இருக்காங்க? இவர் திட்டுறாரா இல்ல புகழ்ந்து பேசுறாரானே தெரிய மாட்டேங்கு. ஒன்னும் சொல்றதுக்குல்லப்பா. நம்பி ஒரு ஆள்கிட்ட மைக்கு கொடுக்க முடியல. ஓ அண்ணனா, பேசட்டும். என்ன காரணம்? அட பாவிகளா, அண்ணெல்லாம் மைக்கை பிடிச்சி பேச ஆரம்பிச்சா ஸ்ரீலங்கா ரஷ்யான்னு உலகமே சுற்றி வந்து புரட்சியை உருவாக்கிடுவார். அவரை போயிட்டு இப்படி வண்டியில் ஹார்ன் அடித்து பேச விடாமல் பண்ணுறீங்களே, எனக்கு ரொம்ப வருத்தம்ப்பா. தாண்டி ஆண்கள் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, பெண்கள் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஆக்சுவலி அந்த கல்யாணம் நல்லா இருக்கு. யோசிச்சு பார்த்தா அதையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டீங்களா? என்னங்க இப்படி கேட்டுப்பட்டீங்க? என்னதான் இருந்தாலும் இப்படி கேட்டிருக்க கூடாதுப்பா. எனக்கு ரொம்ப வருத்தமாட்டு இருக்கு. ஆட பாவிகளா, அண்ணான்னு கூப்பிட்டா காது கேட்கல, பேபின்னு சொன்னோன்னா பாருங்க ஆளுக்கு பாஞ்சு போறானுங்க. ஒன்றும் சொல்றதுக்கு இல்லப்பா. ஒருவேளை எல்லா ஜிம்லையும் இப்படி தான் இருக்குமோ? நான் வெறும் பட்டன் ஃபோன் தான் யூஸ் பண்ணேன். ஓகேங்களா? பட்டன் ஃபோன் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க சுச்சுவேஷன்ல ஸ்கூல்லப்பா, காலேஜ்ல நான் போனே யூஸ் பண்ணல. ஸ்கூல்லயே பட்டன் ஃபோன்னா, காலேஜ்ல ஆண்ட்ராய்டு. ஸ்கூல்ல போனே நான் யூஸ் பண்ணலப்பா. எப்பப்பா நான் சொன்னேன்? தாயோ என்னது எப்போ சொன்னானாமா? இப்போதானங்க சொன்னாரு ஸ்கூல்ல பட்டன் ஃபோன் யூஸ் பண்ணியிருக்கேன்னு. ஒரே செகண்ட் அப்படி மாற்றி பேசிட்டு இருக்காரு. ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லைப்பா. கொஞ்சம் பார்த்து தான் பேசணும் போல இவருக்கு. பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேயே சிஸ்டருக்கு வந்து லவ் ஃபெயிலியருங்க. அந்த லவ் ஃபெயிலியர் நினச்சி ஒரு பாட்டு பாட போகிறாங்க. வாங்கின அந்த பாடம் நம்ம எல்லோரும் கேட்கலாங்க. போச்சு போ. இப்போ புரியுதா ஏன் லவ் ஃபெயிலியர் ஆச்சுன்னு? இப்படி போட்டு பாடிட்டு இருந்தா எப்படி ஆகும்? ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. வாங்க மேடம், நம்மளுக்கு தொப்பையை எப்படி கம்மி பண்ணுறதுன்னு சொல்லி தர போகிறாங்க. எல்லாரும் ரெடியாக இருங்க. கையை தூக்கணுமா காலை தூக்கணுமா? ஏய் என்னையா இவர் இந்த ஆட்டம் ஆடிட்டு இருக்காரு? இதை நம்ம எதிர்பார்க்கவே இல்லையே. நம்பி ஒரு ரீல்ஸை பார்க்க முடியலப்பா. Validity will expire within 2 days. ஓ சந்திரமுகி வேட்டைனா? Enjoy uninterrupted services. அடங்கப்பா. துர்காஷ்டமி தானே இப்போ வந்திருக்க. இங்க பாருங்க. துர்காஷ்டமிக்கு வா. போடி போ. அடுத்த வாரம் பண்ற ரீசார்ஜுக்கு இன்னைக்கே வந்து ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க இப்படின்னு சொல்ல தோணுது. ஆனா என்ன, அந்த பக்கம் கம்ப்யூட்டர் பேசுது, அதனால தப்பிச்சு. அந்த பாட்டு வடைக்கு இந்த பாட்டு நல்லா இருக்குங்க. வடை தொட போண்டா இட்லி தோசையா, ஒன்றும் சொல்றதுக்கு இல்லப்பா. ஒரு பாட்டை பிரேக்ஃபாஸ்டா மாத்திக்கிட்டா இருப்பாங்க. என்னது இது? முருங்கைக்காய் சாப்பிட்றதுக்கு ஸ்பூனா? காலை குடம்படா சாமி. நம்ம ஊர்லலாம் ஒரு 4-5 முருங்கைக்காய் எடுத்து வாயில் போட்டு சவுச்சி கீழே துப்பிடுவாங்க. இவங்க அப்போ தான் முருங்கைக்காய் எடுத்து தோண்டிகிட்டு இருக்காங்க. தோண்டி வாயில் வச்சு சாப்பிட்றதுக்குள்ளே விடிஞ்சிரும். ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லைப்பா. இங்கே ஒருத்தர் வீட்டில் வந்து ஒரு பெரிய வால் கிளாக் ஒன்று இருந்துச்சுங்க. வால் கிளாக்கை செவரில் மாட்டும் போது கீழே விழுந்து உடஞ்சி போச்சு. அதனால வீட்டில் இருக்க அந்த சாப்பிட்ற பிளேட்டை கொண்டு வந்து நம்பர் போட்டு அழகாக அதை ஒரு கிளாக் ஆட்டு மாற்றிட்டாருங்க. இதெல்லாம் ஒரு வேற லெவல் கிரியேட்டிவிட்டி தான். எப்படி தான் இந்த மாதிரி ஐடியாலாம் உங்களுக்கு வருதோ? கடவுள் உங்களை மாதிரி ஒரு நல்லவரை எனக்கு ஹஸ்பண்டா கொடுத்திருக்காரு. ஓஹோ, உன்ன மாதிரி மிருகங்களாலதான் வீட்டுக்கும் கேடு நாட்டுக்கும் கேடு. அது வேற வாயி, இது நார வாயி. ஒன்றும் சொல்றதுக்கு இல்லப்பா. இப்படிதான் பல பேர் இப்படி மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்காங்க. ஒன்றும் சொல்றதுக்கு இல்ல. பிடிச்சிருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அடிக்கிற வேலைக்கு இது வேற. சவத்தை இதை போட்டு பார்த்துக்கிட்டு போய் குளிப்போம் ஃபர்ஸ்ட். சை அடடே, இப்படி ஒரு அன்பான பாய் ஃப்ரெண்டா? இந்த மாதிரி ஒரு பாய் ஃப்ரெண்டுக்காக தாங்க எல்லா பொண்ணும் தேடிட்டு இருக்காங்க. பாருங்க எவ்வளவு பொறுமையா வாயில இருக்க ஐஸ்கிரீமை துடைச்சிட்டு இருக்காருன்னு பார்த்தா, இங்க பாருங்க ஐஸ்கிரீமை துடைச்சி சுவை துடைச்சிட்டு இருக்காருங்க. ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. இருந்தாலும் இதை நான் எதிர்பார்க்கல. இந்த வீடியோ வந்து ஆண்களுக்கு மட்டும் இல்லைங்க, பெண்களுக்கு தான். கல்யாணத்துக்கு முன்னாடி போட்டோ பார்த்து கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டு கல்யாணம் முடிஞ்சு எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க யாரு, உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு கேட்கற மாதிரி இருக்குங்க. இங்க பாருங்க அந்த மாதிரி தான் இருக்கு. ஏன்னா அவ்வளவும் மேக்கப்பு. இப்போதான் ஹச்டி ப்ரீ ஹச்டின்னு ஏகப்பட்ட மேக்கப்பு வெரைட்டி இருக்கே.
ஏதாவது ஒன்று போட்டுக்கிட்டு பாருங்க, ஆளுக்கும் ஃபோட்டோக்கும் சம்மந்தமே இல்லை, ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. இது என்னங்க பித்தலாட்டமாட்டு இருக்கு? நாங்கள்லாம் புது வண்டி வாங்க காசு இல்லாமல் தான் பழைய வண்டியை வாங்க வரோம். அந்த பழைய வண்டியை நீங்கள் இந்த மாதிரி பித்தலாட்டம் பண்ணால் எப்படி ஆகும்? ஒரு ட்ரில்லிங் மிஷினை யூஸ் பண்ணி அந்த ஸ்பீடோமீட்டரில் கிலோமீட்டரை வந்து குறைச்சிட்டு இருக்காங்க. இந்த மாதிரிலாம் வேலைத்தனம் பண்ணால் நம்மளால் புது வண்டியை வாங்க முடியாமல் பழைய வண்டியை வாங்க முடியாமல் பேசாமல் பஸ்ஸில் போக வேண்டியதாங்க, ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஓ, கல்யாண சடங்குகளா? பண்ணுங்க, இதை பார்க்க தான் ஆவலாக இருக்கும். இங்கே பாருங்களா, சாரி போட்ட லேடிக்குள்ளே ஒரு ஸ்பைடர்மேன் ஒளிஞ்சிருக்காங்க பார்த்தீங்களா? செம கேட்டிங்க, வேற லெவல் தான் போங்க. இது என்ன கப்பல் கோல்ஸா? பெல்ட்டை வைத்து பாட்டில் அடித்தல் போட்டி, அடிங்க. ஹஸ்பண்ட் அடிக்கும்போது ஒய்ஃப் எவ்வளோ தைரியமாக இருக்காங்க. இதே மாதிரி ஒய்ஃப் அடிக்கும்போது ஹஸ்பண்டும் தைரியமாக இருப்பார்னு நினைக்கிறேன். அடிப்பாங்களா? அண்ணா அடக்குங்க, ஒரே அடி தான், தலைவாக்கில் ஒன்று போட்டாங்க. என்னது இது? ஒரு கச்சேரிக்கு பாட வந்து அந்த பாட்டை கேட்டு 4-5 பேர் சந்தோஷப்படணும். அதை விட்டுக்கிட்டு இப்படி ஒப்பாரி வச்சுட்டு இருந்தா எப்படி ஆகும்? ஒன்றும் சொல்றதுக்கு இல்லப்பா. எதுக்கு தான் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்களோ? அடிக்கிற வேலுக்கு ரொம்ப லோ பட்ஜெட்டில் ஒரு ஏர் கூலர் ஒன்று பார்த்துட்டு இருக்கீங்களா? இது உங்களுக்கான கேஜெட் தாங்க. இது ஒரு மினி ஏர் கூலர். இந்த கூலருக்கு கீழே ஒரு சின்ன ட்ரே மாதிரி இருக்குங்க. அதுக்கு கீழே நீங்கள் ஐஸ் கட்டியில் ஐஸ் வாட்டர் ஊற்றி வச்சுட்டு சுவிட்சை போட்டு விட்டால் போதுங்க, காற்று சும்மா சில்லுன்னு வரும். இதை நீங்கள் பேட்டரி போட்டும் யூஸ் பண்ணிக்கலாம், சார்ஜ் போட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து மினி ஏர் கூலர் தேவைப்பட்டுச்சுன்னா இந்த வீடியோவில் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி இந்த மினி ஏர் கூலரை வாங்கிக்கோங்க. எனக்கு ரொம்ப வருத்தம்ப்பா, இந்த உலகத்தில் பாதி பேருக்கு இந்த பிரச்சனை இருக்குது போல். ஒரு கடைக்கு சாப்பிட போனால் ஆளுக்கு ஒரு ஸ்பூன் தராங்க, அவங்க பாடிக்கு எடுத்து சாப்பிட வேண்டியதானே, அதை விட்டுக்கிட்டு மாற்றி ஊட்டி விளையாட நினைக்கிறது. இங்கே பாருங்கள், வாயில் துப்பி விட்டால் தான் மிச்சம். எதுக்கு இந்த தேவையில்லாத பிரச்சனைலாம்? வர ஹஸ்பண்ட் ஊட்டி விடல, ஒய்ஃபு ஊட்டி விடலன்னு டிவோர்ஸில் வந்து நிற்கிது, ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. இங்கே பாருங்கள், என்ன ஓடெல்லாம் தட்டி காட்டுறாங்க. ஓ, கராத்தே போட்டி. வாங்க மாஸ்டர், இன்னைக்கு டைல்ஸை மிதிக்கிற மிதியில் எத்தனை துண்டா போக போதோ அப்படின்னு பார்த்தா டைல்ஸும் உடைஞ்சது, சிஸ்டர் காலும் உடைஞ்சது. எனக்கு ரொம்ப வருத்தம்ப்பா. நோ ப்ராப்ளம் சிஸ்டர், காலுக்கு என்ன போடுங்க, சரியாயிரும். இவரை பார்க்கும்போது எந்த பேட்ஸ்மேன் உங்கள் மைண்டுக்கு வராருன்னு கீழே ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. போச்சு அண்ணா அடக்கு. இதெல்லாம் தேவையா? ஃபஸ்ட்டு நிற்கணும், அதுக்கப்புறம் தான் அடிக்கணும். அதை விட்டுக்கிட்டு ஓடிக்கிட்டே அடிச்சு இப்போ தடிக்கி விழுந்து அவுட் ஆனதான் மிச்சம், ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. கிரிக்கெட்டில் இதெல்லாம் சாதாரணமாப்பா. இந்த ஜப்பான்காரை என்னென்னமோ கண்டுபிடிக்கிறாங்க, ஆனால் நம்ம ஆட்கள் என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னு பாருங்களேன். இந்த லேடிஸ்லாம் ஷால் போட்டு வெளியே போகும்போது காற்றுல பறந்துட்டு இருக்கும், பைக்கில் போகும்போது அது அங்கே கட்டி இங்கே கட்டி போகிறதுக்குள்ள ஒரு வழியாக இறங்க. அதனால் இங்கே பாருங்கள், நீங்கள் என்ன தான் பைக்கில் ஃபாஸ்ட்டாக போனாலும் அந்த ஷால் பறக்காத மாதிரி அழகான ஒரு டிசைனில் வந்து ஷால் ஒன்று பண்ணி வச்சுருக்காங்க. உங்களுக்கும் தேவைப்படுச்சுன்னா இந்த மாதிரி ஷால் ஒன்று வாங்கி போட்டுக்கோங்க. நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வந்து நம்ம பெங்களூர் ஃபேமஸ் முழு குடமிளகா பஜ்ஜிங்க. இந்த மாதிரி ஒரு குடமிளகா வச்சு பஜ்ஜி போடுறது நம்ம ஊரில் எந்த பக்கம் பார்க்க முடியாது, இது பெங்களூரில் மட்டும்தாங்க கிடைக்கும். இது பார்க்க கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது. நீங்களும் பெங்களூர் பக்கம் போனீங்கன்னா இதில் ஒன்று வாங்கி சாப்பிட்டு பாருங்கள். அப்படி போக முடியாதவங்க, போக டைம் இல்லாதவங்க, உங்கள் பகுதி தெருவில் போனீங்கன்னா ஒரு மளிகை கடை இருக்கும், மளிகை கடையில் ஒரு குடமிளகா வாங்கி வீட்டில் பஜ்ஜி போட்டு சாப்பிட்டு பாருங்க. சும்மா டேஸ்ட் பண்ணி தான் பார்க்கலாமே எப்படி இருக்குன்னு. இந்த உலகத்தில் இருக்கிற அறிவாளி பூரா நம்ம ஊரில் தாங்க இருக்காங்க. இந்த வீட்டில் வேஸ்ட்டாக கிடக்கிற அந்த வாஷ் பைப்பு அப்புறம் ஃபியூஸ் பண்ண பல்பெல்லாம் கொண்டு வந்து அழகாக அவங்க வீட்டு பாத்ரூமுக்கு வந்து ஷவர் மாதிரி செட் பண்ணி வச்சிருக்காருங்க. இதெல்லாம் ஒரு வேற லெவல் கிரியேட்டிவிட்டி தான். எப்படி தான் இந்த மாதிரிலாம் யோசிக்கிறாங்களோ போங்க. ஒரு கேக்கு துண்டுக்கு இந்த பிரச்சனை தேவையா? இந்த கேக்கு வெட்டுறதுக்கு முன்னாடி வரைக்கும் 2 பேரும் எவ்வளோ அழகாட்டு அன்பாட்டு இந்த மேட் ஃபார் ஈச் அதர் கப்பல் மாதிரி இருக்காங்க. அதே இந்த கேக்கு வெட்டினதுக்கு அப்புறம் பாருங்களேன், அவர் எவ்வளோ அழகாக பாசமான கேக்கை ஊட்டியோட வராரு. அவங்க விலைக்கு போய் இப்போ பாருங்க, காது வாங்கல 2 அறை விட்டால் தான் மிச்சம். இதெல்லாம் தேவையா? குடும்பத்தில் மற்றவங்க யாரும் பிரச்சனையை கொண்டு வரல, நீங்களாக தான் உங்கள் குடும்பத்தில் பிரச்சனையை வந்து உருவாக்குறீங்க, ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை.